என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதையெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மக்களுக்கு மக்களாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பயிற்சி, நினைவாற்றல் தரக்கூடிய பயிற்சி, உடலில் நோய் வராமலும் வந்த நோயை நீக்கக்கூடியவும் உண்டான பயிற்சி, தனக்குத்தானே தன் குடும்பத்திற்கு டாக்டர்களாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இன்னும் எத்தனையோ நன்மைகள், அளவிடற்கரிய நன்மைகள். ஆகவே தான் அதிகாலை வேளையில் இது வெகு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு காஞ்சிபுரம் மகரிஷி யோகா சென்டரில் இருந்து இங்கே அமுதா யோகா மாஸ்டர் பிள்ளைகளை அதிகமாக கூட்டி வந்திருக்கிறார்கள். அற்புதமான ஆசனங்களை பழக்கியிருக்கிறார்கள். அவர்களை போற்ற வேண்டும். இங்கே ஆசினி 6வது வகுப்பு, ஹரிபிரசாத் 7வது வகுப்பு, வசந்த் 6வது வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 குழந்தைகளும் சர்வாங்காசனம் செய்ய போகிறது. இந்த பையன் சர்பாசனத்தை செய்ய போகிறான், ஹரிபிரசாத். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் சர்வாங்காசனத்தையும் புஜங்காசனத்தையும் செய்யுங்கள், பார்க்கலாம். சர்பாசனத்தையும் மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது, நல்ல டைட் பண்ணிடணும். கழுத்து வளைக்கப்படுகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது, மார்பகம் விரியப்படுகிறது. அதைத்தான் பார்க்க வேண்டும். லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், L4 L5 ஸ்பாண்டிலைசிஸ், மேலே உள்ள கீழே உள்ள எலும்புகள், முதுகெலும்பில் மேல் முதுகெலும்பில் உள்ள பிரச்சனைகள், ஸ்பாண்டிலைசிஸ், இவர்களெல்லாம் நீக்க வல்லது. சர்வ அங்கங்களுக்கும் சரியான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இது சர்வாங்காசனம் என்ற பெயரை நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள். உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம்தான் சர்வ அங்க ஆசனம். எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கிவிட்டால் நோய் ஏது, மருந்து ஏது, டாக்டர் ஏது கிடையாது. ஆகவே இந்த ஆசனத்தை மட்டும் ஒரு 200 எண்ணிக்கை காலையிலும் சாயங்காலம் செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். செய்ய முடியாதவர்கள் 4 தலவாணியை வச்சு ஒரு போர்வையில் சுற்றி அது மேலே உட்கார்ந்து காலை தூக்கி கூட செய்யலாம். ஏன்னா ரொம்ப குண்டாக இருப்பார்கள், அவர்களை தூக்கி பட்டக்ஸை தூக்கி நிறுத்த முடியாது. அப்பொழுது அது போன்ற பயிற்சிகளை தான் நாம் செய்தாக வேண்டும். அதன் முழு பலனும் கிடைக்கும். மெதுவாக இறக்குங்கள். இப்போ அங்கே தலையை வச்சுங்க, கால் நீட்டு. தூக்கு. அப்படி டானா மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்ல முதுகு தூக்கி நல்லா பண்ணுமா. இன்னும் கொஞ்சம் முதுகுக்கு வரணும் கை. ஆசினி முதுகுக்கு வந்துடணும். காலை சேர்க்கணும், காலை விளக்கக்கூடாது. தலை மேலே பாரு. எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல வளையும் தன்மை இருக்குது. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். உடல் இருக 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 ஓல்டேஜ் வந்துடும் சீக்கிரமாக. இது இளமை தள்ளி போடப்படுகிறது, ஓல்டேஜ் தள்ளி போடப்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து விடுகிறது. எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் இந்த சர்வ அங்க ஆசனம். ஆரம்ப கட்டத்தில் யாராவது பின் நின்று அந்த முதுகை முட்டை வச்சு தாங்கி கொண்டு இந்த காலை பின்னால் இழுக்கணும். இல்லை சுவர் ஓரமாக கூட இதை அப்படி செய்யலாம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, இதை பார்க்கின்ற பெரியோர்களே, உங்கள் பள்ளியிலும் எல்லா மாணவர்களுக்கும் யோகாசனம் சொல்லிக் கொடுப்பதற்காக தனியான ஆசிரியர்களை அமர்த்தி நீங்கள் அவர்களுக்கு ஆசனம் சொல்லிக் கொடுப்பீர்களானால் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதோடு அதிக மதிப்பெண் பெறுவார்கள். வாழ்க்கையில் நினைத்த கல்வி அவர்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். எல்லா செல்வங்களும் அவளுக்கு தானாகவே கட்டிவிடும் என்பதுதான் உண்மை. அதுக்காகத்தான் யோக ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். யோகம் அடித்து விடுகிறது என்றால் அவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைத்து விடுகிறது. ஆகவே தான் யோகாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அற்புதமான யோகக்கலையை நாம் எல்லோரும் பழக வைத்து ஜாதி மத பேதமின்றி வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் பழகி ஆரோக்கியமான உடலை பெற்று நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.